நீங்க உள்ள வந்துட்டீங்க, இவரை உள்ள விட்டுருங்க. நீங்க இப்படி ஓகே. தலைப்பின் கீழ் பல்வேறு பிரச்சார நிகழ்ச்சிகளை தேசம் முழுவதும் நடக்கிறது. இந்த அடிப்படையில் தமிழகத்தில் 5 இடங்களில் மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒற்றுமை பேரணி மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டிருந்தோம். கடந்த 6ஆம் தேதி தாம்பரம் மற்றும் சேலத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் அனுமதி கொடுக்கவில்லை. ஆயிரக்கணக்கான நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அங்கேயே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசும் காவல்துறையும் தடை விதிக்கக்கூடாது, அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கும் காவல்துறையும் தமிழக அரசும் இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதித்து இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் என்ன கேட்கின்றோம் என்றால், நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்பது குற்றமானதா, இந்த தேசத்திற்கு எதிரானதா, இந்த தேசத்திற்கு ஆபத்தானதா, மக்களை பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதா என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கேட்கின்றோம். மக்களாட்சியை பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு இந்தியனுடைய முழக்கம். தேச மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது இன்றைய இந்தியாவுடைய தேவை. ஆனால் இந்த முழக்கங்களையும் இந்த தேவைகளையும் வைத்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏன் தமிழக அரசு தடை செய்கின்றது என்ற கேள்வியைத்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நாங்கள் நேரடியாகவே கேட்கின்றோம். இன்று ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பல்வேறு விஷயங்களிலே சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இதுபோன்ற அடக்குமுறைகள் என்பது கடந்த காலங்களிலே திமுக அரசினுடைய ஒரு செய்கை என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்திலே ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற அடக்குமுறைகளை அவருடைய பார்வையிலே நடக்கின்றது என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் சமூக நீதி அரசு சொல்லக்கூடிய திமுக அரசு மக்களுடைய உரிமைகளை பறிப்பதில் என்ன சமூக நீதி வேண்டி கிடக்கின்ற கேள்வியை நாங்கள் மக்களின் சார்பாக கேட்கின்றோம். எனவே இதுபோன்ற ஜனநாயக படுகொலைகளை ஒரு காலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் இதற்காக அணிதிரண்டு எதிர்த்து குரல் எழுப்புவார்கள் என்பதை தமிழக அரசு விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே திராவிட மாடல் அரசு என்று தமிழக அரசு தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இன்று RSS நிகழ்ச்சிகளில் RSS என்பது தேசத்தினுடைய புற்றுநோய், மக்களை பிரிப்பதுதான் அவருடைய வேலையே. லாவண்யாவுடைய என்ன பார்த்தோம்? யதார்த்தமாக நடந்த ஒரு தற்கொலை நிகழ்வை மதமாற்றம் சாயல் பூசி அதை மக்களை பிரிக்கக்கூடிய யுக்தியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே. அதே போன்றுதான் வேலூரில் நடந்த சிறுமியினுடைய அந்த சூசைட் அட்டெம்ப்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலையுமே வேற எந்த கான்ஸ்பிரசி இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய RSS பாஜக போன்ற அமைப்புகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய தமிழக அரசும் காவல்துறையும் மக்களாட்சியை பாதுகாப்பதற்காக முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அனுமதி மறுக்கின்றார்கள்? 80% மேலாக வாக்களித்து திமுக அரசை முஸ்லீம்கள் ஆதரவு செய்திருக்கின்றார்கள் கடந்த சட்டசபை தேர்தலிலே. இன்றைய நிலையிலே சிறை கைதிகள் விஷயத்தில் எப்படி நடுநிலை பேணி திமுக அரசு நடந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்று முஸ்லீம்களுடைய உரிமைகளை, ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயத்தில் திமுக அரசு இந்த நிகழ்ச்சியின் தடையின் மூலம் தொடங்கி இருப்பதாகத்தான் நாங்கள் இதை காண்கின்றோம் என்ற ஒரு செய்தியை இங்கே சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். ஏன் இதை தடை செய்யறீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம காவல்துறை அதிகாரிகள்டையும் திமுகவை சேர்ந்த மினிஸ்டர்கள்ட்டையும் போய் கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பாலிசியாக நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ரோட்டில் யாரும் யூனிஃபார்ம் போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள். திமுகவுடைய எத்தனை மாநாடுகளில் அணிவகுப்பு நடந்திருக்கின்றது, மதிமுகவுடைய எத்தனை மாநாடுகளில் அணிவகுப்பு நடந்திருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிகளும் இதை இயல்பாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே புதுமையாக ஒன்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் செய்யவில்லை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த நிகழ்ச்சியை கடந்த 14 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றது. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் மக்களுடைய ஒற்றுமையை முன்வைத்து நடத்தக்கூடிய இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு தமிழக அரசு தடை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். எந்த அசம்பாவிதத்தையும் காட்ட முடியுமா? அனைவரும் கட்டுப்பட்டு, ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு, காவல்துறைக்கு மதிப்பு கொடுத்து இங்கே கைதாகி கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்தே தமிழக அரசு பாடம் படிக்க வேண்டும் என்ற செய்தியை இங்கே சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். இந்த பாலிசிகள் எல்லாம் மக்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு அரசாங்கங்கள் அல்ல, மக்களுடைய உரிமைகளை காப்பதற்குத்தான் அரசு என்ற ஒரு செய்தியை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் திட்டவட்டமாக சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். எனவே அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறையும் தமிழக அரசும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு முழு அனுமதி கொடுக்க வேண்டும். இது மிகப்பெரிய முஸ்லீம் விரோத போக்கு என்ற குற்றச்சாட்டை நாங்கள் தமிழக அரசு முன்வைக்கின்றோம். எனவே இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து நடக்கின்றதா, தெரியாமல் நடக்கின்றதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் இங்கே ஆட்சி செய்வது
திமுகவினுடைய அரசு என்ற அடிப்படையில் நாங்கள் முஸ்லிம் விரோத போக்கு என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றோம். எனவே அடுத்து வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளிலுமே தமிழக அரசு முழுமையாக அனுமதி வழங்கி மக்கள் ஒற்றுமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய, தேசத்தினுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய, மக்களாட்சி தத்துவத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் நிகழ்ச்சிகளுக்கு முழுமையாக அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்து கொள்கின்ற இந்த தருணத்தில் என் பேர் காலித் முகமது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில துணைத் தலைவர்.